இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா 2021 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் யார் வெற்றி பெற்றாங்க, எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2021 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. 67,300 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.27% ஓட்டு வாங்கி காங்கிரஸ் வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது இடத்துல நம்ம பார்க்கணும்னா அதிமுக 58,396 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.41% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம், தோல்வி அடைஞ்சிருக்காங்க. மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி 11,629 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.65% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நான்காவது இடத்துல மக்கள் நீதி மையம் 10,005 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 6.98% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டை தான் பார்த்துருக்கோம். ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னா அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டு. வெற்றி வாக்கு வித்தியாசம் நம்ம பார்க்கணுன்னா இந்த கட்சிகளில் 8,904 ஓட்டு 5.86% ஓட்டு அதிமுகவோட காங்கிரஸ் அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,52,037 ஓட்டு பதிவாயிருக்கு. 66.57% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். பதிவு செய்த வாக்காளர்கள் 2,28,402 பேர் பதிவு செய்த வாக்காளர்கள், ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,52,037 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2021 ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 1,757 ஓட்டு 1,757 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.49% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 78,668 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.64% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி 13,353 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 6.56% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நான்காவது இடத்துல மக்கள் நீதி மையம் 8,107 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 3.98% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம இந்த வீடியோவில் பார்த்த எல்லாமே எல்லா கட்சியும் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சுன்னா அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டு. நம்ம வெற்றி வாக்கு வித்தியாசம் நம்ம பார்க்கணுன்னா 22,089 ஓட்டு 10.89% ஓட்டு அதிமுகவோட திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா பதிவான வாக்குகள் 2,03,611 ஓட்டு பதிவாயிருக்கு. 69.48% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். அந்த நேரம் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் 2,93,058 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,03,611 பேர் மட்டும் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 ஈரோடு மேற்கு சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். 78,125 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 43.13% ஓட்டு வாங்கி பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல திமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 77,844 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 42.97% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி 12,944 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 7.15% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நான்காவது இடத்துல மக்கள் நீதி மையம் 4,574 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2.52% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னு அவங்க கட்சிக்காக வாங்கிய ஓட்டை நம்ம பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் நம்ம பார்க்கணுன்னா 281 ஓட்டு 0.16% ஓட்டில் தான் திமுக விட அதிகம் பெற்று பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கு. குறைஞ்ச ஓட்டில் வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். பதிவான வாக்குகள் 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் எடுத்துக்கிட்டோம்னா 1,81,187 ஓட்டு பதிவாயிருக்கு. 75.83% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். பதிவு செய்த வாக்காளர்கள் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 2,38,899 பேர் இந்த சட்டமன்ற தொகுதியில் 2021 ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,81,157 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றிருக்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 85,125 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.84% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல திமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 70,618 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.20% ஓட்டு வாங்கி
ரெண்டாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி 10,294 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.42% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நான்காவது இடத்துல வந்து சுயேட்சையாக போட்டியிட்டவங்க 9,895 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.21% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னு அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டு. நம்ம இந்த சட்டமன்ற தொகுதியில் வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணுன்னா 2021 14,507 ஓட்டு, 7.64% ஓட்டு திமுகவோட அதிமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,89,843 ஓட்டு பதிவாயிருக்கு. 83.31% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவு செய்த வாக்காளர்கள் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,27,870 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,89,843 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றுக்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டு இருக்க 2021 பவானி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 1,915 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 50.10% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது இடத்துல திமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறத பார்க்குறோம். 78,392 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 38.92% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க. மூன்றாவது இடத்துல பார்க்கணுன்னா நாம் தமிழர் கட்சி 10,471 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.20% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்காங்க. நான்காவது இடத்துல மக்கள் நீதி மையம் 4,221 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2.10% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு தான் அந்த சட்டமன்ற தொகுதியில். ஆனால் நாம் தமிழர் கட்சி மட்டும் நம்ம பார்த்ததில் நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னா அவங்க கட்சிக்காக வாங்கிய ஓட்டு. வெற்றி வாக்கு வித்தியாசம் நம்ம பார்க்கணுன்னா 22,523 ஓட்டு, 11.18% ஓட்டு திமுகவோட அதிமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. அதே நேரம் பதிவான வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா ஓட்டு போட தகுதியானவங்க 2021 சட்டமன்ற தொகுதியில் 2,01,433 பேர், 2,01,433 பேர் ஓட்டு போட்டவங்க. 84.40% ஓட்டு பதிவாக இருக்கிறத பார்க்குறோம். அதே நேரம் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் இந்த சட்டமன்ற தொகுதியில் 2,38,667 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,01,433 பேர் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 பவானி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2021 அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 79,906 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 79,096 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.84% ஓட்டு வாங்கி திமுக வெற்றி பெற்றிருக்கிறத பார்க்குறோம். ரெண்டாவது இடத்துல அதிமுக தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 77,821 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 44.12% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி 8,230 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4.67% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நான்காவது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா மக்கள் நீதி மையம் கட்சி 2,474 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 1.40% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னு கட்சிக்காக வாங்கிய ஓட்டு. வெற்றி வாக்கு வித்தியாசம் பார்க்கணும்னா 1,275 ஓட்டு, 0.72% ஓட்டு அதிமுக விட திமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 1,76,385 ஓட்டு பதிவாயிருக்கு. 80.34% ஓட்டு பதிவாக இருக்கிறத பார்க்குறோம். அந்த நேரம் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் 2,19,551 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,76,385 பேர் மட்டும்தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது 2021 கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 1,08,608 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 51% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். ரெண்டாவது இருப்பது திமுக தோல்வி அடைஞ்சிருக்கிறதா பார்க்குறோம். 80,045 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 37.58% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்காங்க.
மூன்றாவது இடத்துல நாம் தமிழர் கட்சி 11,719 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 5.50% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நான்காவது இடத்துல மக்கள் நீதி மையம் 4,291 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2.1% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே கூட்டணி கட்சியோடு வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சுன்னா அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டு. வெற்றி வாக்கு வித்தியாசம் நம்ம பார்க்கணும்னா 28,563 ஓட்டு, 13.41% ஓட்டு அதிகம் பெற்று திமுகவோட அதிமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் எடுத்துக்கிட்டோம்னா 2,12,974 ஓட்டு பதிவாயிருக்கு. 83.8% ஓட்டு பதிவாயிருக்கிறத பார்க்குறோம். அந்த நேரம் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் பதிவு செய்த வாக்காளர்கள் எடுத்துக்கிட்டோம்னா 2,56,363 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 2,12,974 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே இந்த சட்டமன்ற தொகுதியில் 2021 கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றுக்கிறத இந்த வீடியோவில் பார்க்குறோம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பவானிசாகர் 2021 பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. 99,181 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 49.95% ஓட்டு வாங்கி அதிமுக வெற்றி பெற்றிருக்காங்க. ரெண்டாவது பார்க்கணுன்னா கம்யூனிஸ்ட் கட்சி தோல்வி அடைஞ்சிருக்காங்க. 83,173 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 41.47% ஓட்டு வாங்கி ரெண்டாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். மூன்றாவது இடத்துல எடுத்துக்கிட்டோம்னா நாம் தமிழர் கட்சி 8,517 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 4.29% ஓட்டு வாங்கி மூன்றாவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நான்காவது இடத்துல மக்கள் நீதி மையம் 4,297 ஓட்டு வாங்கியிருக்காங்க. 2.16% ஓட்டு வாங்கி நான்காவது இடத்துல இருக்கிறத பார்க்குறோம். நம்ம பார்த்த எல்லாமே இந்த வீடியோவில் கூட்டணி கட்சியோடு சேர்ந்து வாங்கிய ஓட்டு தான். நாம் தமிழர் கட்சி மட்டும் தனிச்சின்னு அவங்களுடைய கட்சிக்காக வாங்கிய ஓட்டை பார்க்குறோம். வெற்றி வாக்கு வித்தியாசம் எடுத்துக்கிட்டோம்னா 16,008 ஓட்டு, 8.6% ஓட்டு கம்யூனிஸ்ட் கட்சியோட அதிமுக அதிகம் பெற்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்குகள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 1,98,562 ஓட்டு பதிவாயிருக்கு. 76.30% ஓட்டு பதிவாயிருக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். பதிவு செய்த வாக்காளர்கள் ஓட்டு போட தகுதியான வாக்காளர்கள் இந்த நேரத்தில் 2021 இந்த சட்டமன்ற தொகுதியில் 2,60,249 பேர் ஓட்டு போட தகுதியானவங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க 1,98,562 பேர் மட்டும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்த எல்லாமே 2021 பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வெற்றி பெற்றுக்கிறது இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.